தமிழகத்தில் கனமழை பெய்து வரும் கோவை, நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. பல்வேறு பகுதிகளில் சாய்ந்துள்ள மரங்களை மீட்பு படையினர் அப்புறப்படுத்தி வருகின்றனர். அவலாஞ்சியில் மட்டும் 113 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளதால் அருகே உள்ள எமரால்டு குடியிருப்பு பகுதிகளில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் எமரால்டு பகுதியில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை சீரமைக்கும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். இதுல லேண்ட்ஸ்லைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 19 இடத்துல 5 நாள் ஆயிருக்கு. அதே மாதிரி மரம் உழுந்தது மாத்திரம் கிட்ட 52 மரம் உழுதுருக்கு. இது இப்போ வந்து ரிவிட்மெண்ட் 2 இடம் டேமேஜ் ஆயிருக்கு. இதெல்லாம் தொடர்ந்து கண்காணிச்சுட்டு வரோம். அந்தந்த இடத்துல வந்து மரம் உழுந்தது, லேண்ட்ஸ்லைட் ஆனது எல்லாம் வந்து இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு, இது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, மற்ற அரசு இப்போ தீயணைப்புத்துறை இதெல்லாம் சேர்ந்து அப்படின்னு நேஷனல் டிசாஸ்டர்னு சொல்லிட்டு 3 கம்பெனி வந்திருக்கு. அவங்க வேற இந்த ஊட்டியில் வந்து இந்த ஏரியாவில் ஊட்டி தாலுக்காவில் ஒரு டீம் இருக்காங்க, கூடலூரில் ஒரு டீம் இருக்காங்க, பந்தலூரில் ஒரு டீம் இருக்காங்க. இதனிடையே கனமழை பெய்து வரும் கோவை மற்றும் நீலகிரி மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்தினார். அப்போது பாதிப்புகளை கேட்டறிந்த அவர் மீட்பு பணிகளை துரிதப்படுத்த அறிவுறுத்தினார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி. பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காணத் தவறாதீர்கள்.